சார் ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா இவங்களுடைய விவாகரத்து, இந்த காதல், இந்த வாழ்க்கை இதை சம்மந்தப்பட்டு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். விவாகரத்து காமம்னு ஒன்றா வச்சுக்கோங்க, காதல் தான் கிடையாது. அடுத்து உங்களுக்கு அடைக்கலம் வந்து கேட்டினா அண்ணன் இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்கள் நடிகர், இன்னும் கூட உங்களுக்கு பொன்மூட்டைகிறத வார்த்து நீங்கள் வேறு யாரோ ஒரு பெண்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் நட்புன்னு சொல்லிக்கோங்க, நீங்கள் அது என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. சினிமாவில் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, இப்போதான் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிறகு லட்சம் பேர் உங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றது தெரியுது. அந்த நேசிக்கிறவங்கள தான் உங்களை இப்போ திட்டுறதை நம்ம பார்க்குறோம், ஏசிக்கிறத பார்க்குறோம். நேசித்தவங்க அத்தனை பேரும் ஏசிக்கிறாங்க. எவ்வளோ பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் டான்ஸ்காரி தானே சார் அவங்க. இப்படி இருந்தாலும் அந்த அறிக்கையை முழுமையாக படிக்கும்போது யாரோ சார் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட அறிக்கை கொண்டு போய் கொடுக்குறா வச்சுங்களேன், அவர் எக்ஸ் ஒய்ஃப்ன்றதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? ஒரு வழக்கறிஞருக்கு தெரியாதா எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது? கோர்ட்டில் ஆர்டர் ஆகி வந்த பிறகு தான் அவங்க எக்ஸ் ஒய்ஃப், கரெக்டுங்களா? ஆர்டர் ஆகிடும். டிவோர்ஸ் கேஸில் இவர் பக்கம் சாதகமாகி டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சுன்னா, ஆர்டர் கிடச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் எக்ஸ் ஒய்ஃப் போகலாம். அது வரைக்கும் எக்ஸ் ஒய்ஃப் கிடையாது. ஆனால் இவர் இதில் என்ன சொல்கிறார் கேட்டினா, நான் எப்போ வீட்டை விட்டு வெளியேறணும் அப்போ எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஒரு அட்வொகேட் எப்படி பார்த்தீங்கன்னா சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா இவங்களுடைய விவாகரத்து, இந்த காதல், இந்த வாழ்க்கை இதை சம்மந்தப்பட்டு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போது சமீபத்தில் வந்த அப்டேட் என்னென்னா, நான் விவாகரத்து காதலில் விவாகரத்து காமம்னு ஒன்றா வச்சுக்கோங்க, காதல் தான் கிடையாது. இல்லை அது காதல் கூட கிடையாதுன்னு தான் சொல்லி, நட்பு அப்படிங்கிற ரீதியில் தான் போயிட்டு அது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த காதல் கூட சொல்லக்கூடாதுல்ல, நீங்கள் நட்புன்னு தானே சொல்லணும். ஆனால் நட்பு மாதிரி தெரியல நமக்கு, காதல் மாதிரி தெரியல, அது ஏதோ காமம் மாதிரி தெரியுது. அப்படிதான் எனக்கு தோணுது. உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியுது? ஆனால் காதல்னு சொல்கிறது அவ்வளோ, காதலை அசிங்கப்படுத்தக்கூடாது. எப்பவுமே காதல் புனிதமானது இல்லையா? அது அசிங்கப்படுத்தக்கூடாது. ஓகே. அது அவர் சொன்னது, ஜெயம் ரவி சொன்னது என்னென்னா, என்னுடைய டாக்குமெண்ட்டு, காரு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நடுத்தரில் விடும்போதும் என் கூட இருந்தவங்க கெனிஷா தான், அவங்க கூட நான் இப்போ இருக்க என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நண்பராக, ஒரு காதலராக இருக்குது, என்ன தப்புன்னு கேட்குறாரு. சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களை அவங்க அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அத்தனையும் உண்மையினே எடுத்துப்போம். அது யாரும் நம்பவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, நம்பலை. நீங்கள் சொல்கிறது உண்மையினா நாம் நம்புவோம், நீங்களும் நானும் நம்புவோம். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அடுத்தது உங்களுக்கு அடைக்கலம் கேட்டினா அண்ணன் இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்கள் நடிகர், இன்னும் கூட உங்களுக்கு பொன்மூட்டைகிறத வார்த்து நீங்கள், கரெக்டாக தானே? ஆமாம். அப்போ நீங்கள் இந்த மாமியார்கிட்ட வீட்டில் இட்ட அந்த முட்டையை நீங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இட்டுருக்கலாமே, கரெக்டு தானே நான் சொல்கிறது? நீங்கள் பொன்முட்டைகிறத வாத்து, கரெக்டாக சார்? சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வேறு யாரோ ஒரு பெண்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் நட்புன்னு சொல்லிக்கோங்க, நீங்கள் அது என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. அது எதுக்காகன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு ஏற்கனவே இங்கே எல்லா வகையிலும் உங்களுக்கு நண்பர்கள் பஞ்சமா? சினிமாவில் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிறகு லட்சம் பேர் உங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றது தெரியுது. அந்த நேசிக்கிறவங்கள தான் உங்களை இப்போ திட்டுறதை நம்ம பார்க்குறோம், ஏசிக்கிறத பார்க்குறோம். நேசித்தவங்க அத்தனை பேரும் ஏசிக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் டான்ஸ்காரி தானே சார் அவங்க. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேணால் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், நாங்கள் வேணால் டீசெண்டாக சொல்கிறோம். ஒரு நடன பெண்மணி அப்படி சொன்னால் கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். ஹீலர் சொல்கிறாங்களே சார், ஹீலராக கீழராக. ஹீலர்னால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு டாக்டர் சார் எப்பவுமே டாக்டராக தான் நடந்துப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் ஒரு கல்யாணமாகாத ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க, இந்த மாமன் படத்தில் வர மாதிரி அப்படியே சொல்லலாம். சரிங்களா? அக்காவுக்கு ப்ரெக்னென்சி பார்க்க போகும்போது அந்த டாக்டரோட இவருக்கு லவ் ஆகிற மாதிரி எடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷம் போனால் பையன் ஹீரோவாக நடிப்பான். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது இப்போ போய் நான் கேட்டால் எனக்கு இவங்க ஹீலரு, குணமாக்குறவங்க யாரும் குடும்பம் நடத்த மாட்டாங்க சார். நான் ஜெயம் ரவி சொல்ல,
இவர் குணப்படுத்துறதுக்கு போகிறதா கூட இருக்கட்டும். சைக்காலஜின்னு கேட்டால் வந்து ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி இருக்கிறாங்க, ஒரு பிஎஸ்சி சைக்காலஜினா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் ஒரு காலேஜில் சைக்காலஜி முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க பெஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டாக கூட இருக்கட்டும் சார், நமக்கு அதை பற்றி ஒன்றும் சிக்கலே இல்லை. போனீங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா நீங்கள் வந்துடணும்ல சார், அதானே சார் கரெக்டு. கூட உட்காந்து குடும்பம் நடத்தும் போது தான் சிக்கலாக இருக்கும். நீங்கள் குடும்பம் நடத்துறீங்களோ இல்லையோ, ஆனால் பார்வை வந்து அப்படி ஆயிடுச்சு இல்லை. நீங்கள் ஒரே உடை அணிஞ்சிட்டு வர்றது எந்த நான் சொல்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வருவாங்களா சார் கல்யாணம்னா? சார் நான் சார் இதெல்லாம் வந்து சொல்கிறது ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். மக்கள் வந்து முட்டாளா? இப்போ நான் அப்படி பேசி எல்லாரையும் முட்டாளாக்க முடியுமா சார்? நீங்கள் நம்ம 2 பேரும் பேசுகிறோம், இல்லை இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவருங்க புண்ணிய. நான் இப்போ யார் கெட்டவர் சொன்னாங்க? ஜெயம் ரவி யார் கெட்டவர் சொன்னாங்க? எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் கேட்டால் அவங்க வந்து வழி தவறி போயிடுறாங்க, அவ்வளோதான். வழிமாறிய வந்து அவருடைய வாதம் என்னென்னா, இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கும் போது இன்டெரக்டாக சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அதான சார் இப்போ எல்லாரும் சொல்கிறது தான். அதே மாமியாரையே நீங்கள் உங்களுக்கு வேணால் வீடியோக்களை அனுப்புகிறேன், நிறைய வந்துகிட்டு இருக்கு ரீலில், நாமளும் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அதே மாமியாரை அவர் என்னெல்லாம் புகழ்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த சைடில் வந்து ஜெயம் ரவி அவங்களோட தாயார் வந்து ஆர்த்தியை வந்து எவ்வளோ புகழ்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள். தாய் ஸ்தானத்தில் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எப்படின்னா சொல்கிறாரு பாருங்கள், மாமியாரோட உணவையிலிருந்து எல்லாத்தையுமே கேட்டால் அவர் வந்து எவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. ஸோ அந்த காட்சியெல்லாம் பார்த்து தான் யார் கண்பட்டுச்சு. எனக்கு இந்த கண்ணடின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நிரஞ்சன். எனக்கு நான் பார்க்குறேன்னு கேட்டால் உண்மையிலே ஒரு அழகான குடும்பம் இப்படியெல்லாம் ஒரு வீடியோக்களை வெளியிட்டதுடைய விளைவு கூட யாருடைய கண் பார்வையே பட்டுருச்சு போல இருக்கு. ஒரு வேலை சொல்லுவாங்கள்ல, கண்ணடி படக்கூடாது, கல்லடி பட்டாலும் படம் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்கள்ல. ஸோ யாருடைய வந்து கண் பார்வையோ வந்து பட்டுருச்சு போல இருக்குது இவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த குடும்பங்கள் வந்து அப்படியே அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு, அலமோதிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நிறைய பேருடைய ஆதரவு யாருக்குன்னா ஜெயம் ரவிக்கு தான் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஜெயம் ரவி கெனிஷா நிறைய பேர் சார் 100% சார், நிறைய பேர் 100%. அவரே இப்போ சில பேரை சொல்ல வைக்கிறாருன்றாங்க. அது எவ்வளோ தூரம் தெரியல. அது ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூட ஏதோ இது பண்ணி கேள்விப்பட்டேன்ல, ஒரு அகமதுன்னு ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஏதோ பேசியிருக்காங்க, தகவல் வந்துட்டுருக்கு. பட்டு நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் 100% வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லை. இதில் சப்போர்ட்ன்றது கேட்டால் இது என்ன பெரிய என்ன 2 நாடுகளுக்கு நடக்கிற யுத்தமாக என்ன? யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் அவரை டேமேஜ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. சிலர் வந்து வெவ்வேறு பார்வை இருக்குல்ல மக்களுக்கு. இங்கே நீங்கள் ஒரு கோபமான பார்வையில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் கடந்து போயிடுவாங்க, போடான்னு கடந்து போயிடுவாங்க. சில பேர் திட்டிட்டு போகிறாங்கல்ல. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமெண்ட்லேயே சில பேர் வந்து அவரை ரொம்ப மோசமாக வந்து விமர்சிக்கிறதுலாம் பார்க்குறோம். ஏன் இன்ஃப்ளூயன்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப மோசமாக வந்து ஒரு பெண் பித்தர் மாதிரிலாம் சித்தரிக்கிறாங்கல்ல. அதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான வழி மாறி மீண்டும் திரும்பவும் வந்து பல பேர் சேர்ந்துருக்குறாங்க. மனைவி கிட்ட கருத்து வேற்றுமை வந்து சகட்டு மேனிக்கு வந்து அடித்து திட்டி துன்புறுத்தி கூட வீட்டை விட்டு வெளியேறின பலரும் கூட கேட்டால் மறுபடியும் வந்து மனைவியோட அருமை தெரிஞ்சு மீண்டும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு நான் பார்த்த வரையிலும் அவருடைய அறிக்கையை ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு டைம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் சண்டேனால படித்தேன், இதுக்கு முன்னாடி நான் படிக்கலை. நேற்றுக்கு தான் அதை ஃபுல்லாக படித்தேன். அவருடைய 4 பக்கம் அறிக்கை விட்டுருந்தார்ல, அது வந்து நீங்கள் யார் விட்டவனாலும் ஒரு தேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அல்லது வந்து சாதாரணமாக அந்த வழக்காடுகளுக்கு வந்து தெரியும். ரொட்டீனாக அந்த கோர்ட் ஜாப் ஒர்க்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், வழக்கு சம்மந்தமான நபர்களுக்கு தெரியும் இது வந்து இவருடைய சொந்த மூலையில் அறிவில் எழுதியிருக்காரா அல்லது இன்னொருத்தர் வந்து டிக்டேட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 பக்கத்தில் வந்து குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து அவருக்கு யாரோ டிக்டேட் பண்ண மாதிரி இருக்குது. அவர் மனசாட்சிக்கு உண்மைனா நான் சொல்கிறது உண்மையாக இருக்குது. அவர் மட்டுமே அந்த அறிக்கையை 4 பக்க அறிக்கையை தயார் பண்ணலை. அவர் ஓன் மைண்டில் வழக்கறிஞருடைய ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. இல்லை, வழக்கறிஞர் பண்ணுறது வேற. வழக்கறிஞர் தான் சில வார்த்தைகள் போட மாட்டாங்க. வழக்கறிஞர் வந்து சில கேட்டால் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கலாம், வேணா அட்வொகேட் வந்து கேட்டால் வந்து கன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஓகே நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த அறிக்கையை முழுமையாக படிக்கும்போது யாரோ வந்து சார் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட அறிக்கை கொண்டு போய் கொடுக்குறா வச்சுங்களேன், அவர் வந்து எக்ஸ் ஒய்ஃப்ன்றதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? ஒரு வழக்கறிஞருக்கு தெரியாதா? எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது. கோர்ட்டில் ஆர்டர் ஆகி வந்த பிறகு தான் அவங்க வந்து எக்ஸ் ஒய்ஃப், கரெக்டுங்களா? ஆர்டர் ஆகிடணும். டிவோர்ஸ் கேஸில் வந்து இவர் பக்கம் சாதகமாகி டைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிச்சின்னா
ஆர்டர் கிடச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்வைப் பண்ணலாம். அது வரைக்கும் எக்ஸ்வைப் கிடையாது. ஆனால் இவர் இதில் என்ன சொல்கிறார் கேட்டினா, நான் எப்போ வீட்டை விட்டு வெளியேறணும் அப்போ வந்து எக்ஸ்வைஃப்னு சொல்கிறத ஒரு அட்வொகேட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க. அப்போது அட்வொகேட் இல்லை, அட்வொகேட் அல்லாத யாரோ ஒருத்தர் அவர் கூட இருந்து நீங்கள் உங்கள் மனசில் தோணுதில்ல கெனிஷா தான் இருப்பாங்கன்ட்டு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் வந்து யாரோ வந்து நீங்கள் எக்ஸ்வைஃப்ன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோலாம் வந்து ஒரு 4 பக்கம் அறிக்கை கொடுத்துலாம் அந்த அளவு விரக்தி கூட போயிருக்கலாம்ல சார். சார் விரக்தி கூட இருக்கட்டும் சார், நான் வேணாம்னு சொல்ல. அதுக்கு எதுக்கு நீங்கள் உங்களை நியாயப்படுத்துறதுக்கு 4 பக்கம் அறிக்கை எதுக்கு? இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஃபோன் போட்டு நீங்கள் கெனிஷாவுக்கு ஆதரவாக பேசுங்க. நான் எலெக்ஷன் நிற்கிறாங்க ஆர்த்தியும் கெனிஷாவும் நான் கேட்குறேன். ஸோ எனக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் அந்த 4 பக்கம் அறிக்கை வந்து அவருடைய சொந்த மூலையில் அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கிட்ட போனால் கூட வழக்கறிஞர்கள் இப்படிலாம் மென்ஷன் பண்ணாதீங்க, எக்ஸ்வைஃப்ன்றதெல்லாம் சொல்லாதீங்க. அது அப்போது திட்டமிட்டு காயப்படுத்தணுன்றது தானே நோக்கம். நீ எக்ஸ்வைஃப் தான் நீ அப்படின்னு சொன்னால் நான் கேட்டால் காயப்படுத்துறது தானே. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் வந்து ஜெயம் ரவியை வந்து யாரோ ராங்காக டிக்டேட் பண்ணுறாங்க. அது வழக்கறிஞர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. வழக்கறிஞர் வழக்காடுவாங்க, அவ்வளோதான். கோர்ட்டில் கேஸை போட்டாச்சு, வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு, அதுக்கான நீதிமன்றத்தில் வழக்கு வந்து அதை நடத்துவாங்க. இந்த மாதிரியான இந்த குடும்ப அறிக்கைகள் விடுறாங்க இல்லையா? இப்போ இவங்க அறிக்கையை கூட பட்சம் நேற்றுக்கு நம்ம உங்கள் மாமியாரோட அறிக்கை அதில் வந்து கேட்டால் ரொம்ப பெருசாக அவங்க சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடனா படங்கள்லாம் நடிக்க விடாமல் பண்ணாங்க, ஒரு 5 வருஷம் காசு தர விடாமல். சார் அவங்க எல்லாத்தையும் திறந்த மனசோட சார் நம்ம ஒன்று பார்த்தோம்னா முன்னாடி இந்த சைரன் படம், அதுக்கு முன்னாடி 2-3 படம்லாம் வந்துச்சு. எல்லாமே அவங்களுடைய மாமியாருடைய ப்ரொடக்ஷனில் தான் அவர் நடிச்சிருக்காரு. ஓகே சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக வந்து பொன்னியின் செல்வன் மட்டும்தான் ஒரு தனி பேனர் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறார். மற்ற எல்லாமே அவங்க மாமியாருடைய ஒரு பினாமி பேர் அந்த மாதிரி தான் வருது. சார் நல்லா புரியுங்க. ஒரு படம் யாருன்னா இருக்கட்டும் சார், மாமியார் விட்டு யாரோ ஒருத்தர் ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிறாங்க, படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த படம் அவங்கள வச்சு எடுப்பாங்களா? மாமியார் எடுப்பாங்கல்ல. நம்ம யார் பக்கமும் இல்லாமல் நியாயமாக பேசுவோம். இப்போ நிரஞ்சன் வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறார், ஒரு ப்ரொடியூசர் வந்து எடுக்கிறாங்க, படம் வந்து போகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த படம் வந்து நிரஞ்சன் வச்சு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ அப்போது 2வது ஒரு படம் அதுவும் ஃபெயிலியர், நீங்கள் தான் சொல்கிறீங்க. 3வது சைரன் அதுவும் ஃபெயிலியர். அப்போது ப்ரொடியூசராக அல்லாத ஒரு பாண்டிங் இருக்கணும். அப்போது மாமியார்ன்ற தன்னுடைய மருமகனுக்காக ஒரு 3 படம் தொடர்ச்சியாக வந்து ஒரு தோல்வி கொடுக்கும்போது 4வது படமும் வந்து அந்த விஷப்பரீட்சை எடுப்பாங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து நான் வந்து உங்களை வச்சு நான் மீண்டும் ஒரு படம் எடுக்கிற மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. 3 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த 3 படங்களுக்கே எவ்வளோ கடன் ஆச்சோ என்ன வந்தது, கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் கூட எடுக்கலாம் மருமகனுக்காக. ஆனால் இந்த இடத்துல இவர் வந்து கேட்டார், என்ன மீண்டும் ஒரு படம் எடுக்க சொல்லி இவர் வந்து கேட்டார். யார் கேட்டது? ரவியே கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை நம்புவீங்க? இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை இப்படியே வச்சுட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருந்தேன். நான் பொன்முட்டையிடம் வாழ்த்து, ரைட், நீங்கள் அண்ணா ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் அவரே என்ன சொல்கிறார் அந்த அறிக்கையில், அதுதான் நான் சொல்கிறேன். அட்வொகேட்டுக்கெலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் இந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் சரி பண்ணுவாங்க. இது அட்வொகேட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல பொன்முட்டையிடுற வார்த்தைன்றார் சார், பொன்முட்டையிடுற வார்த்தைன்றார், ரைட், பொன்முட்டையிடுற வார்த்தை. நீங்கள் இன்னொரு இடத்துல கேட்டால் அவங்க வாங்கின கடனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஜாமீன் கையெழுத்து வாங்கினாங்கன்றாரு. நீங்கள் பொன்முட்டையிடுற வார்த்தைன்னு சொன்னால் அந்த பொன்முட்டையை வந்து விற்று காசாக்கிப்பாங்கல்ல, ஏன் கடன் வாங்க போகிறாங்க? நீங்கள் தான் பொன்முட்டையிடுற வார்த்தையில் சார், இன்னொரு 4 முட்டை எடுங்கன்னா இட போகிறீங்க, இல்லை ஒரு 10 முட்டை இட போகிறீங்க தொடர்ச்சியாக, அதை விற்று அவங்க வந்து காசாக்கி போகிறாங்க, கடன் வாங்க மாட்டாங்கல்ல. ஒரு பக்கம் நான் பொன்முட்டையிடுற வார்த்து, அதனால் என் முட்டையெல்லாம் வந்து அவங்க காசாக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் கடன் வாங்கிட்டு என்னை ஜாமீன் கையெழுத்து போட சொன்னாங்க. கான்ட்ரடிக்ஷனாக இல்லை? இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அறிவுக்கு உட்பட்டு சொல்லுங்கள். நீங்கள் பொன்முட்டையிடுற வார்த்தை சார், நீங்கள் முட்டை இன்னும் ஒரு 4 முட்டை எக்ஸ்ட்ரா எடுங்க சார், அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா பொருள் அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் இன்னொரு 4 படம் ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் நடிங்க, அந்த சம்பளத்தை வாங்கி நீங்கள் கொடுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. கடன் வாங்க மாட்டாங்க. நீங்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே தோல்வி அடையும். அடுத்த படம் உங்களுக்கு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை. தக் லைஃப்பில் சிம்புவோட ரோல் இவர் தான் பண்ணுறதா இருந்தது. எப்படி மாறுச்சு? மணிரத்னத்தோட ரொம்பவும் உங்களுக்கு தெரியும், அவன் 2 படம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப. அப்படி இருக்கும்போது கேட்டால் அங்கே வந்து சிம்பு எப்படி வந்தார்? அதுக்கு பதிலே இல்லை. இவர் சொல்லணும்ல,
இங்கே தான் நான் சொல்கிற முரண்கள் இருக்குன்றது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக முரண்கள் இருக்குது. அப்போது இது யாரோ வந்து வேகமாக அவரை வந்து எழுத வைக்கிறாங்க. இந்த பொன்முட்டையிற வார்த்தை இதெல்லாம் தேவையே இல்லை. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த சிங்கர் சுசித்ரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சுச்சி லீக்ஸ். நம்ம நல்ல சீரான ஒரு மனநிலை உள்ளவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஜெயம் ரவி வந்து ஒரு கேட்டால் தடுமாறினால் கூட ஒரு நல்ல மனிதர், ஒரு சீரான மனநிலை உள்ளவர். அதேமாதிரி ஆர்த்தி அண்டு அவங்க ஃபேமிலி இவங்கெல்லாம் அவங்க கேட்டால் நார்மல் பீப்புள், நார்மலாக ஒரு சீரான மனநிலை உள்ளவங்க. ஒரு சீரான மனநிலை இல்லாத ஒரு பெண்ணை வந்து நீங்கள் கொண்டு வந்து கேள்வி கொண்டு வந்து போடுங்க. இல்லை, அவங்க சொன்னது என்னென்னா, இந்த விவாகரத்து நான் மென்டல்னு சொல்லலை. ஓகே, நானும் அப்படி எடுத்துக்கல. ஆமாம், இந்த விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. கெனிஷா கூட ரவி இருக்காரு. எல்லாமே எதுக்கு நீங்களே ஜட்ஜ் ஆகிக்கிறீங்க? அவர் பண்ணிட்டு போறாருப்பா, இன்னும் அறிக்கை வரல, இவங்க என்னவா சொல்யூஷன் வரல, நீங்கள் ஜட்ஜ் ஆகிறீங்க. இவங்க யாருன்னு கேட்குறேன் நான். இவங்க யாரை சார் சொல்லலை? இவங்க யாரும் சொல்லவே இல்லை. சினிமாவில் இவங்க யாரை பேசவே இல்லை. பாலச்சந்தர் கூட விட்டு வைக்கவே இல்லை. இவங்க இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா முதல்ல சார் இப்போது இங்கே வந்து யாரையும் வந்து காயப்படுத்தின நோக்கத்தில் யாருமே பேசவே இல்லை. ஆனால் இந்த பெண்ணோட வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாரை குறை சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள், யாரையாவது ஒரு பிரச்சனைக்கு வரும்போது கேட்டால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி அவங்கள வந்து காயப்படுத்துறது தான் இவங்களோட நோக்கமே. சுசித்ராவோட நோக்கம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான். இந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்களே சொல்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஜட்ஜ் ஆகிடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை சார். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க போராடுறாங்க, அவங்க அறிக்கை விடுறாங்க. அது சம்மந்தமாக அவருக்கு வந்து நேசிக்கக்கூடியவங்க. சுசித்ரானா யாருக்கு தெரியும்? ஜெயம் ரவினா உலகத்தையே ஊருக்கே தெரியும். கடல் கடந்து நாடு கடந்து தெரியும் ஜெயம் ரவினா. அப்போ ஜெயம் ரவி மனைவினா அவங்க ஒரு அடையாளம் இருக்குது. இவங்களும் ஒரு பாடகி சார். எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு பெண், ஒரு கிளப் டான்ஸ்காரி, கெனிஷான்னு ஒரு கிளப் டான்ஸ்காரி. அது கேட்டால் இயற்பெயர் வேறன்றான், 3 காதல் இருக்குன்றான், அதுக்கப்புறம் புருஷங்காரன் செத்து போயிட்டான்றான். இன்னும் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம பார்க்குறோம். நாம் வந்து அந்த பெண்ணை கூட நம்ம அடையாளப்படுத்தி பேசுகிறோம்னா எதனால் பேசுகிறோம் சார்? ஜெயம் ரவின்ற ஒரு பிம்பத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம்னா கெனிஷா யார் கெனிஷா? யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அங்கே அடையாளம் முகவரி யார்? ஜெயம் ரவி தான். அப்போ ஜெயம் ரவிக்கு ஒரு முகவரி இருக்குது. சுசித்ரா ரவின்னு சொல்லக்கூடாது. சுசித்ரா யார்? ரவி மோகன் சார். ரவி மோகன் கூட வச்சுங்க. ஏன்னா நான் ஜெயம் ரவி தான் சொல்லுவேன். அருமையான பேர் சார் ஜெயம் ரவி, தெரியுமா? நான் மோகன் பேரை வந்து மோகன் சார் பேரை வந்து இணைச்சிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல. அவன் அப்பா பேரை சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ நாங்கள் வந்து சேகுவரா ஜெய்சங்கர் வச்சுருக்கேன். நான் நிறைய பேர் கேட்குறேன், அவங்க அப்பா நான் சேகுவரான்னு கேட்குறேன். அது வேறு. நீங்கள் அபிமானத்துக்குரிய பேரை வச்சுக்கலாம், அப்பா பேர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஜெயம் ரவின்றது நல்ல பேர். ஜெயம்ன்றது வந்து நல்ல வார்த்தை சார். அது ஓகே. ஜெயம் ரவியை தான் இன்றைக்கும் மக்கள் பார்க்குறாங்க. என்ன சார் அப்படி ஒரு அடையாளம் இருக்கும்போது இந்த சுசித்ராவுக்கு என்ன அடையாளம் இருக்குது? நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் பாடகி ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ எப்படி பார்க்க போகிறீங்க? என்ன அடையாளமாக பார்க்க போகிறீங்க? ஜெயம் ரவி என்றைக்கும் ஜெயம் ரவி தான். ஸோ அதனால் சுசித்ரா பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க. அவங்க யாரை தான் கொச்சப்படல. பாலச்சந்திரை விட்டு வைக்கல சார் அவங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். இன்னொரு குடும்பம் கெட்டு போகிறது, இன்னொரு குடும்பம் பெண்ணோட வந்து வாழ்க்கை வந்து கெட்டு போகலன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து தனுஷும் அந்த அவங்க இருக்கிற அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து போடாங்களா? ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நார்மலாக வந்து இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமா வந்து ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கு சாதாரண விஷயம். அப்போ இந்த புத்தி எப்படி இருக்குது? அவ்வளோ பேசுகிற ஆள் நீங்கள் வந்து கேட்டால் அவ்வளோ நியாயம் வச்சுன்னா கெனிஷாவோட வந்தது அதையும் பேசணும்ல. ஒரு கல்யாணத்தில் வந்து 2 பேரும் வந்து கணவன் மனைவி மாதிரி ஒரு உட்காந்துருக்குறாங்கல்ல. அப்போ அதையும் பேசணும்ல. ஆனால் ஒரு பொருட்டாக வந்து அதெல்லாம் எடுத்துக்க தேவை. ஓகே சார். உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.